கைப்ஸு இன்னைக்கு எப்ஸு எப்படி போகுது நடக்கும் பார்ப்பேன். இன்றைக்கி எப்ஸில் என்ன காட்டுறாங்கன்னா, தேவி பிரசவத்துக்காக ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, குழந்தை கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருக்க உடனே எமர்ஜென்சிக்கு வார்டு மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கையில் அவங்க அம்மாவும் தேவியை லிஃப்ட்டில் ஏற்றி கூட்டு போகிறாங்க. அன்னே லிஃப்ட்டுக்குள்ளே லாக் ஆகிடுறாங்க. உடனே கையில் கத்துறாங்க, லிஃப்ட்டு லாக் ஆகிடுச்சு, யாராவது கதவு திறந்து விடுங்க அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க. அந்நேரம் ஷாலினியும் தனமும் வராங்க. அவங்களும் நம்ம பார்த்தோன்னே போய் அதிர்ச்சியாகிறாங்க. கையில் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி வெளியிருந்து அவங்களும் தட்டிக்கிட்டே இருக்காங்க. தேவி பிரசவ வழியில் துடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இதை அவங்க அம்மாவில் பார்க்க முடியாது, மயக்கம் போட்டு விழுந்துறாங்க. உடனே கையில் இன்னும் பார்த்துடுறாங்க. இம்மா உனக்கு என்னம்மா ஆச்சா அப்படின்னு சொல்லி பதாரணமாக கேட்டுறாங்க. இதை வெளியிருந்து பார்த்துக்கிட்டு இருக்க கௌதம் பக்கத்தில் இருக்கிற நடிச்சுட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நானே பிரசவம் முடிஞ்சு போகும்போது பில்லில் இவ்வளோ ஹெவியாக பில்லை திட்டி இவ்வளோ பழிவாங்கன்னு நினச்சேன். எனக்கு கடவுளாக பார்த்து லிஃப்ட்டுக்குள்ளே மாட்டி விட்டுட்டேன் அப்படின்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தா எழில் கார் ஓட்டி போய்கிட்டு இருக்கா. நிறைய ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் வருது. நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. ஒன்று எழில் கஷ்டம்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன், என் ஒய்ஃபோட தங்கச்சிக்கு பிரசவம் வந்துருச்சு, அங்கே ஹாஸ்பிட்டலில் ஒரு பிரச்சனையை நான் உடனே போகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ கஸ்டமர் சொல்கிறாரு, நீ சொல்கிறதெல்லாம் நம்புற மாதிரி இல்லை, எங்களை இறக்கி விட்டு தான் நீ போகணும் அப்படின்னு சொல்கிறீங்க. வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. இன்றைக்கான எபிசோட் இப்படி தான் போகுது. ஃபுல் வீடியோ பார்த்துட்டு பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்ச முடிக்க லைக் கொடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.